அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். தனுசு ராசி அன்பு உள்ளம் கொண்ட அற்புதமான ராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் குரோதி வருடம் ஆடி மாதம் சிறப்பு ராசி பலன்கள் பற்றி இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க. முதலாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. இது வரைக்கும் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. ஆகையால் தனுசு ராசி நேயர்கள் அப்படின்னா குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க தாங்க தனுசு ராசி நேயர்கள். அப்படிங்கிற போது எல்லாம் வல்லல் இறைவனுடைய சக்தியும் உங்ககிட்ட இருக்கும், இறைவன் உள்ளம் கொண்ட நல்ல மனமும் உங்ககிட்ட இருக்கும். ஆனால் இந்த நிலையில் இருந்தாலும் கடந்த காலங்கள் உங்களுக்கு 7.5 சனிங்கிற ஒரு பெரிய பிடி ஒரு 7.5 வருஷம் கஷ்டப்பட்டீங்க. அந்த சனி பகவான் அனுபவத்தை கொடுத்தாரு, சில கஷ்டத்தை கொடுத்தாரு, சிலருக்கு பெரிய கடனையும் கொடுத்துட்டார். ஆனால் இதில் எல்லாமே இருந்து எப்படி மீண்டு வர்றது அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஆடி மாதம் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதியாகிய அதாவது சூரிய பகவான் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய மாதம்தான் ஆடி மாதம். இந்த ஆடி மாதம் அதாவது ஜூலை மாதம் 17ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இந்த இடைப்பட்ட காலம், இந்த காலகட்டத்தில் இந்த நவ கிரகங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சாதகமான பலனாகத்தான் கொடுக்க போகுதுங்க. ஏன்னா 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய 2ஆம் அதிபதியும் 3ஆம் அதிபதியும் அதாவது தனஸ்தானாதிபதியும் சகோதரன் ஸ்தானாதிபதியும் ஆகிய சனி பகவான் வக்ர நிலை அடைஞ்சிட்டாருங்க. மனசில் குழப்பங்கள், அப்படி சொல்ல போனோம்னா நீங்கள் பட்ட கஷ்டங்கள் 1-2 கிடையாது. உங்கள் கூட பிறந்த பிறப்புகள் இருந்தாலும் ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க. 3ஆவது மனிதனான ஒரு நட்பு வட்டாரத்தில் பழகியிருந்தாலும் கண்டிப்பாக அவங்களால நீங்கள் கஷ்டப்பட்டிருப்பீங்க. குறிப்பாக நம்மளுடைய உழைப்பு போனாலும் பரவாயில்லைங்க, நம்மளுடைய வருமானம் போச்சு, நம்மளுடைய நிம்மதி போச்சு அப்படிங்கிற ஒரு நிலை எல்லாமே அந்த 3ஆம் இடத்தில் 2ஆம் தனஸ்தானாதிபதி 3ஆம் இடத்தில் இருந்து எல்லா ஒரு கஷ்டங்களும் கொடுத்துருக்குங்க. ஏன்னா அந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்த்ததுங்க. ஆனால் அந்த 5ஆம் இடங்கிறது என்னங்க, பூர்வ புண்ணிய ஸ்தானம். அப்போ சனி பார்க்கும்போது அந்த இடத்த கெடுபலம் கண்டிப்பாக கொடுத்துருப்பாரு. ஒன்று குழந்தைங்களால் கஷ்டப்பட்டிருப்பீங்க, இல்லையோ குழந்தைங்களுக்கு தேவையான சில வாய்ப்புகளை உங்களால் உருவாக்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கும், இல்லையா மருத்துவ செலவு வந்திருக்கும், இல்லையா பூர்வீக சொத்துனால பிரச்சனைகள் வந்திருக்கும், இல்லையா நீங்களே வாங்கின சொத்துலையாவது அதில் வில்லங்கம் ஏற்பட்டிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. ஆனால் அது எப்படி தீர்க்கலாம், எந்த மாதிரி தீர்க்கலாம் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சாலும் இருந்த பணம் தான் செலவாச்சே தவிர என்னுடைய பிரச்சனை முடியவே இல்லைங்க அப்படிங்கிற ஒரு நிலை. இந்த டென்ஷனில் இருக்கிற வேலையில் பார்த்தா பிரச்சனை, இன்னொரு விதத்தில் பார்த்தோம்னா நமக்கு சொந்த பந்தத்தில் நெருக்கடிகள் எல்லாமே கொடுத்து உறவை கொண்டாடணும். ஆனால் இன்னைக்கு பார்த்தோம்னா நம்ம கிட்ட வாங்கிட்டு நம்ம மேலே பழிய போடுறாங்க, விலகி நிற்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நிலை. இந்த நிலையில் இருந்து நம்ம இவங்களுக்கு முன்னால் வாழ்ந்து காட்டணும், எல்லா பிரச்சனையும் முடிச்சு காட்டணும்னு நீங்கள் போராடினீங்க. அது எல்லாமே எப்படின்னா, அதாவது உங்களுக்கு அந்த குரு பகவானும் கடந்த காலத்தில் பார்த்தோம்னா 6ஆம் இடத்துல போய் கரெக்டாக வந்து அஸ்தம் ஆயிடுச்சு. ஆனால் 6ஆம் இடத்துல அஸ்தமான குரு உங்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் பார்த்துட்டோம்னா நிச்சயமாக உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக வந்து ஒரு அருமையான மேன்மையாக, ஆனால் பார்க்கும் பார்வைக்கு பலம், அந்த பார்க்கும் பார்வைக்கு பலம்ங்கிறது அதாவது 10ஆம் இடத்தை பார்க்குதுங்க. அப்போ 5ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தொழில் ஸ்தானம் தாங்க மெயின். ஆனால் அந்த தொழிலையே நீங்கள் பாதிக்கப்பட்டீங்க. அப்போது அந்த வேலையில் இருக்கிற பிரச்சனைகள் கண்டிப்பாக உங்களுக்கு தீரக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு ஏற்படும். அதே சமயத்தில் 7ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்க்குதுங்க. சில வீட்டு வேலை செய்யலாம்னு நீங்கள் ஆரம்பிச்சிருப்பீங்க, ஆனால் அந்த வேலைகள் பார்த்தா முழுமையாக செஞ்சு முடிக்க முடியல, குறைவாகவே இருக்குது. பணம் இருக்கிற போது வேலை செய்ய முடியல, வேலை செய்யலாம்னு நினைக்கிற போது நம்ம அந்த நேரத்தில் நெருக்கடிகளாக இருக்குது. சிலருக்கு பார்த்தோம்னா ஒரு லோன் எதிர்பார்ப்பத்தை பார்த்துருப்பீங்க, இது அந்த லோன் சரியாக கிடச்சிருக்காது, இல்லையா நம்மளுடைய பணம் அடுத்தவங்கிட்ட கொடுத்துருப்பீங்க, அது வந்து சேரல. சிலருக்கு பார்த்தோம்னாங்க கண்டிப்பாக 10 பேர்கிட்ட பணம் வாங்கி ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு அந்த ஒருத்தரும் உங்களை வந்து அப்படியே இன்னைக்கு நாளைக்குன்னு இழுத்தடிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் 10 பேர்கிட்ட பிடியில் சிக்கிட்டு நம்ம பதில் சொல்ல முடியாமல், ஏன்னா
இதை மன்னிக்கணும், அதாவது தனுசு ராசி நேயர்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு வாக்கு கொடுத்துட்டா வாக்கு காப்பாற்றுவீங்க, அடுத்தவங்களுடைய வார்த்தைக்கு கண்டிப்பாக மதிப்பு கொடுப்பீங்க. ஆனால் அப்படியேப்பட்ட நீங்கள் இப்போ பார்த்தோம்னா நம்மளுடைய வாக்கு பொய்யா போயிருமா, நம்ம சொல்லக்கூடிய நம்ம சொன்ன அந்த வாக்கு காப்பாற்ற முடியாத சூழ்நிலை போகும்போது நம்மளுடைய நிலை எப்படி இருக்கும்? இது வரைக்கும் கட்டி காப்பாற்றின நல்ல பேர் அதுக்கு ஒரு களங்கம் வந்துருமா, பங்கம் வந்துருமா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குங்க. ஆனால் அந்த பயம் போக்கக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக உங்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் ஏதாவது ஒரு நன்மைகள் ஏற்பட போகுதுங்க. இந்த 8ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு நிலையிலேயே உங்களுக்கு எதிர்பாராத ஒரு திடீர் அதிர்ஷ்டம், திடீர் மேன்மை, அதாவது நமக்கு வராத கடன், வராத ஒரு லாபம் கண்டிப்பாக அடையக்கூடிய ஒரு பாக்கியம், குறிப்பாக கடல் கடந்து பயணங்கள் செய்யக்கூடிய பிரயாணங்கள் மேற்கொள்கிறது, அதாவது அந்நிய தேசத்தில் வசிச்சுட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு தொழில் பிரச்சனைகள் இருந்தால், கண்டிப்பாக வேலையில் பிரச்சனைகள் இருந்தால் அந்த வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரிபா ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அமைய போகுதுங்க. அதே சமயத்தில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம் தனஸ்தானத்தை இந்த குரு பகவான் பார்க்குதுங்க. அப்போது குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், குடும்பத்தில் இருந்தால் சில மனக்கவலைகள் இதெல்லாமே தீரப்போகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க. சிலருக்கு திருமணமாகி ரொம்ப நாள் ஆகிப்போச்சுங்க, குழந்தை பாக்கியம் இல்லை, எத்தனையோ மருத்துவ செலவுகள் பண்ணேன், ஹாஸ்பிட்டல் பண்ணேன், கோயிலாக போய் எல்லாமே வணங்கி இறைவன் வழிபாடு பண்ணணுங்க, ஆனால் வரம் கிடைக்கல, குழந்தை வரம் கிடைக்கல, எப்போ தான் பகவான் நமக்கு கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக இந்த ஆடி மாதத்தில் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மருத்துவத்திலேயோ இல்லை ஆடி மாதத்தில் ஒரு கோயில் ஒரு வழிபாட்டில் ஒரு பரிவர்த்தனைகள் செய்யும் போதோ இல்லை ஒரு முன்னோர்களுக்கு தர்ப்பண பரிவர்த்தனைகள் செய்யும் போதோ கண்டிப்பாக உங்களுக்கு நிமோஷனம் கிடைச்சி கண்டிப்பாக கொத்திர பாக்கியம், குழந்தை பாக்கியம்ங்கிற ஒரு நிலை நிச்சயமாக நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு நிச்சயமாக ஏற்பட போகுதுங்க. அதே சமயத்தில் முன்னோர்களுடைய சொத்து பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சட்ட சிக்கல்னு சொல்லக்கூடிய அரசாங்கத்தில், அதாவது ஒரு கோர்ட்டு கச்சேரி, ஒரு பஞ்சாயத்து, அடுத்தவங்க நமக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டதுங்க, அதனால் எத்தனை வருட காலகட்டமாக அதனால் செலவு பண்ணி அது ஒரு பெரிய நெருக்கடியாக இருக்குதுங்க. நம்மளுடைய பணம் டாக்குமெண்ட் சிக்கிருச்சுங்க, அது கிளியர் ஆக மாட்டேங்குது, அதனால் லாயருக்கு வச்சு இன்றைக்கி நான் கோர்ட்டு படி ஏறிட்டு இருக்கிறோங்க. ஆனால் இருக்கிற அந்த சொத்து வாங்கிறதுக்குள்ளே இருக்கிற சொத்துக்கு நமக்கு போயிருமாங்கிற அளவுக்கு நமக்கு வெறுப்பு ஆகுதுங்க. அந்த அளவுக்கு செலவு பண்ணி ஒரு பிரச்சனையை தீர்க்க முடிய மாட்டேங்குதுங்க. அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் 3ஆம் இடத்தில் இருந்து, அதாவது 3ஆம் பார்வை 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால முன்னோர்களுடைய பிரச்சனை, முன்னோர்களுடைய ஆசீர்வாதம், பூர்வீக புண்ணிய சொத்து, இடம் விற்கிறது வாங்கிறது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என இது எல்லாமே தீரக்கூடிய ஒரு காலகட்டம். என சனி பகவான் வக்ரகதியில் இருந்து பார்க்குது. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் குரு பகவானும் 7ஆம் பார்வையை உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை சுப விரயஸ்தானத்தை பார்க்குதுங்க. அப்போ சுப விரயங்கள் பண்ணலாம், லாபத்தை அடையலாம், தூர பிரயாணங்கள் மேன்மை அடையலாம், மற்ற விரோதிகளை கூட கண்டிப்பாக உங்களை கஷ்டப்படுத்தணும், காயப்படுத்தணும் என்று சூழ்ச்சிக்காரர்கள் முன்னால் கண்டிப்பாக நீங்கள் சாதிச்சு காட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் தான் இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான மேன்மையான பலன்கள். அதே நேரத்தில் உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பாருங்கள். அதில் அதாவது 5ஆம் இடம், 9ஆம் இடம், அதே மாதிரி ராகு பகவானோ கேது பகவானோ அதே மாதிரி சனி பகவானோ இருந்ததுன்னா நிச்சயமாக இந்த ஆடி அமாவாசத்தில் அதாவது பித்ருக்களுக்கு பரிவர்த்தனை செஞ்சுக்கோங்க. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா தனுசு ராசி நேயர்கள் மட்டும் கிடையாது, எந்த ராசிக்காரராக இருந்தாலும் சிலருக்கு கொஞ்ச நாள் நல்லா இருப்போம், அடுத்தது பார்த்தோன்னா ஏதாவது சில கஷ்டங்கள் வரும். திடீர்னு நம்ம கஷ்டப்பட்டு ஒரு பணத்தை சம்பாரித்து வச்சுருப்போம், ஒரு இடம் வாங்கலாம், ஒரு வீடு கட்டலாம் அப்படின்னு வச்சுருப்போம். அது பார்த்தோன்னா திடீர் விபரீத செலவுகள் வர்றது, மருத்துவ செலவுகள் வர்றது, கண்ணுக்கு தெரியாமல் சில விபத்துகள் வர்றது, அதாவது நம்ம ஒரு வீடு கட்டலாம எஸ்டிமேட் பண்ணும்போது பாதியில் நிற்கிறது, இடம் வாங்குறதுல சிக்கல்கள் வர்றது, அப்புறம் பார்த்தோம்னா அடுத்தவங்களால சில விரோதங்கள் ஏற்படுறது, அதனால் நம்ம ஒரு மனச்சங்கடங்கள் அடையிறது, இதெல்லாம் என்ன இந்த மாதிரி குறைகள் இருந்தால் தாங்க. அதனால் பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள்
விரும்புனீங்கன்னா, அதாவது கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் செய்து உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் இது 3ஐயும் தெரியப்படுத்தி உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.